ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி ஆரி ஒர்க். என்னோட ஃபைலோடு வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆரி ஒர்க்கை. எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன், அது எந்தெந்த ஷேப்பில் போட்டேன், அதுக்கான ப்ராஜெக்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போட்ட ஆரி ஒர்க் எல்லாமே இந்த ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்க செயின் ஸ்டிச்சிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். செயின் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் ஸ்விங் த்ரெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸ்விங் த்ரெட்டில் நல்லா போட்டு கற்றுக்கிறதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டுக்கு போங்க. ஜரி த்ரெட்லேயும் நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா சில்க் த்ரெட் கொஞ்சம் அடிக்கடி அருந்துடும். திரும்ப திரும்ப நம்ம அதில் போட்டு ட்ரை பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா அதுக்கான ஷேப் கொஞ்சம் நிறைய ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அந்த வளைவுலலாம் த்ரெட்டு பிஞ்சிடாமல் கரெக்டாக வரும். நான் ஸ்கொயர், திலகம், ரவுண்டு, லீப் ஷேப்பு, இது மாதிரி நிறைய ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே நான் இங்கே கட் பண்ணி பத்திரமா செல்லோ டேப் போட்டு ஒட்டி ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ராஜெக்ட்டுமே பார்க்கலாம். அதுக்கான ப்ராஜெக்ட் நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு போடுறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக வாத்து தண்ணியில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். வாத்து ஒரு பெரிய வத்து, 2 குட்டி வத்து, ஒரு 3-4 ஃப்ளார், அப்புறம் தண்ணிக்கு ப்ளூ கலர் கொடுத்து கொஞ்சம் லீஃப்லாம் வந்த மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். இனிமேட்டுக்கு நம்ம டெய்லி வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ டு வாட்சிங்.